தூங்க முடியலையே. டாக்டர் கூப்பிடுங்க. கூப்பிடுறதுக்கு முன்னாடி டாக்டர் வந்துட்டாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாமட்டு என் வயிற்ற பார்க்குறாரு. இது என்னது? சரி டாக்டர். டுப் 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 டுப். உங்களுக்கு வயிறு வலி ஏதாவது இருக்கா? நீங்கள் தான் சொல்லணும் டாக்டர். அப்புறம் எதுக்கு அந்த இதை வச்சு பார்த்தீங்க? நீங்கள் கேட்டால் நீங்கள் சொன்னாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு. சொல்லுங்க. அப்படியா? சாப்பிட்டா வயிறு வலிக்குது, சாப்பிடலன்னா வயிறு வலிக்கல. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை தரேன். அது சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிடலாம். சரி, அப்படியே சாப்பிட்டு தான் இருக்கணுமா? சரி, சாப்பிட்றேன், கொடுங்க. ஆனால் அதுக்கு நிறைய சாப்பிடக்கூடாது, கம்மியாக தான் சாப்பிடணும். சரி. ஆனால் என்ன பரோட்டா வேணும், ஃப்ரைட் ரைஸ் வேணும்னுக்கிட்டு டாக்டர் என்னட்ட சொல்லக்கூடாது பிறகு. நான் அதுக்கு சொல்ல போகிறேன், நான் உங்கள் பிள்ளையா? சரி டாக்டர். ஐயோ டாக்டர், என்ன பண்ண போகிறீங்க? ஊசி போட போகிறீங்களா? ஐயோ அழக்கூடாது. சரி. டாக்டர், ஊசி குத்தும்போது புஷ்ஷுன்னு கேட்கும்ல சத்தம். நீங்கள் இந்த வாட்டி சத்தம் போடாமல் போகிறீங்க. கொஞ்ச நேரம் என் வேலையை பண்ண விட்டுறீங்களா? சரி, ஓகே. இது என்னது? பஞ்சு. பஞ்சு கொண்டு போகலாமா? வீட்டுக்கு போய் எடுத்து விஷ் பாக்ஸ். சரி சரி சரி. பள்ளி வலி இருக்கா? பார்த்துருங்களேன், நீங்கள் எல்லாத்துக்கும் வந்தாச்சே தயார் பண்ணி. காமிச்சப்போ அது என்ன ஆடுதான் சொல்லணுமா? நல்லா காமிக்க மாட்டீங்களா? சரி. பாலெல்லாம் சொத்தையா இருக்கு, பிரஷ் பண்ணணும். பிரஷ் பண்ண மாட்டீங்களா? அது எப்பமாவது பண்ணுவோம், சாப்பிடும்போது மட்டும் பண்ணுவோம். சாப்பிடும்போது மட்டும் எல்லாம் பண்ணக்கூடாது, தூங்க போகும்போது தான் பண்ணணும். தூங்க போகும்போது? சரி சரி. ட்வைஸ் a day பண்ணணும். என்ன ஹேர் கட் பண்ண போறீங்களா? இல்ல, பல் எடுக்க போறேன். பல் எடுக்க போறீங்களா? எடுங்க எடுங்க. அது சொல்லிடுறேன் ஃபர்ஸ்டே. கடாப்பல்லு கீழே உள்ளது போயிடுச்சு, பிடிங்கிட்டாங்க. மேலே உள்ளதும் பிடிங்கிட்டாங்க. இந்த பல்லும் பிடிங்கிட்டாங்க. இங்குள்ள கடாப்பல்லும் பிடிங்கிட்டாங்க. இப்போ எதை பிடுங்க போறீங்க? உங்களுக்கு இதற்கு சொத்த பல்ல பிடிங்க போறேன். சரி, பிடுங்குங்க. பிடுங்குறாங்கடி, சரியான பிடுங்குறாங்களே. பெரிய பிடுங்கியா இருப்பா உங்களுக்கு. பல்லு பிடுங்குறா. டாக்டர், இப்போ வயிறு வலியெல்லாம் வருதா அடிக்கடி? எதுக்கு என்னத்தை கேட்கீங்க? நான் ஒரு டாக்டர், என்ன ஒரு பிள்ளை மாதிரி நினைச்சுக்க கூடாது. ஓகே ஓகே, டாக்டர் டாக்டர் மாதிரி நினைக்கிறேன். இன்னும் திரும்ப மணி கட்டுறீங்க? முதல்ல வந்தோடல எல்லாம் மணி கட்டுவாங்க. ஐயோ, கலந்துருச்சா? டாக்டர் காத்தடைப்பாங்க. எனக்குலாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்காது என்னைக்காவது தினம் பிரச்சனை தான் டாக்டர். பொண்டாட்டி திட்டிகிட்டே இருக்கா, பிள்ளைங்க சொல்லது கேட்கறதே இல்லை, சமையல் யாரும் பண்ணி தர்றது இல்லை, எப்பவும் பிரச்சனை மேல பிரச்சனை. என்ன பண்ணலாம்? அந்த பிரச்சனையை கேட்கல. வயிறு வலி, கால் வலி, காது வலி, ஹெட் பெயின் அடிக்கடி இருக்கு. பெரிய ஹெட் பெயின், நம்ம தலைவலி தான். ஹெட் பெயினா ஹெட்டேக்கா? இந்த பல்லு வலின்னு சொல்லுவாங்கல்ல, அது இங்கிலீஷ்ல எப்படி டாக்டர் சொல்றது? எனக்கு கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பல்லுனா டீத்து. என்ன பண்றீங்க? ஹெட்டேக்னு சொன்னல, அதான் கோடாலி தயிரை வச்சிட்டு அதான் ஒரு துணியில ஐஸ் கட்டி ஒரு
உனக்கு பண்ண போறேன். இத பிடிச்சு இங்க தட வச்சிரு. முன்னாடி ஒரு பிரச்சனை தான் இருந்து இப்போ நிறைய பிரச்சனை. டேப்லெட் குடிக்க அத நீ சாப்பிடு. சரி. நீ வந்தா ஆமா அப்ப எடுத்துட்டு வந்தா என்ன பண்றது? உங்க ட்ரீட்மெண்ட் அந்த லட்சணத்துல இருக்குது. அடிக்கடி வர்ற மாதிரி வைக்கிறீங்க. இது என்னது? மூக்கு போடுறதா? இல்ல டேப்லெட். டேப்லெட்டா? இது நிறைய இருக்கா? ஓ டேப்லெட் பாக்ஸா? ஓகே ஓகே. இதுல நீ நேத்துக்கு சொன்ன மாதிரியே சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு படுத்து தூங்கிட்டு அதுக்கடுத்து எந்திரிச்ச உடனே சாப்பிடக்கூடாது. எந்திரிச்ச உடனே மாத்திரை எடுத்து வாயில பூச்சிட்டு தான். எனக்கு தமிழ் புரியல. I don't know Tamil. Can you tell me in English, ma'am, please? You don't know Tamil. I don't know Tamil. Then how do you speak right now all the time Tamil? Oh, I don't understand, ma'am. I just manage only. I'll give you a blood test. கொடுங்க உங்க blood கொடுங்க. நான் எடுக்கட்டுமா? Blood test. ஓகே blood test ஓகே. Blood test என்னன்னு தெரியல. எதுக்கு வரானோ? நான் வரல மேடம். நீங்க தான் வர்றீங்க. என்ன தேடி. ரெண்டாவது ஊசியா? ஊசி இல்ல இது blood. blood டெஸ்ட்க்கு blood எடுக்கிறதா? கொட்டிடாதீங்க blood. blood testல என்னெல்லாம் தெரியும்? அது ஒன்றும் தெரியாது. நீ என்கிட்ட கேள்வி கேட்கறதெல்லாம் வச்சுக்க. சும்மா கேட்குறேன் டாக்டரை தெரிஞ்சுக்கிறதுக்கு. பிளட் டெஸ்ட்ல என்னெல்லாம் தெரியும்? நீங்க அதை பார்த்து என்னெல்லாம் பார்ப்பீங்க? அது நான் உன்னோட பிள்ளை மாதிரி கிடையாது சரியா? நான் உனக்கு டாக்டர் கொஞ்சம் வாய அடைச்சி பேசணும். புரியுதா? சரி முடிஞ்சா இல்லையா? இன்னும் முடியல. நீ கொஞ்ச நேரம் இந்த ரெஸ்ட் எடு சரியா? நீ கொஞ்ச நேரம் இந்த ரெஸ்ட் எடு. நான் பஞ்சு எடுக்கேன். பஞ்சு எடுக்குது? ஓ எடுக்கலையா? நானும் மறந்து போச்சு உள்ளதுக்கு பஞ்சு. சரி இப்போ பிளட் கொஞ்சம் வலிக்கிற ஊசி போட்டு. ஆமா லைட்டா வலி இருக்குது. வலி இருக்குதா? இப்போ ஏதாவது பிரச்சனை இருக்கோ உனக்கு? இப்போ கால வலி கை வராத மாதிரி குறுக்கில் கொஞ்சம் வலிக்குது. மசாஜ் பண்ணா நல்லா இருக்குமா? மசாஜ் பண்ண வந்தா நான் மசாஜிங் சேரான்னு. மசாஜ் சேரா இது? இந்த சேர் நல்லா இருக்கே, நான் கொண்டு போகலாமா வீட்டுக்கு? எல்லா சர்வீஸும் வச்சிருக்காங்க இந்த டாக்டர். பரவாயில்லையே. போதுமா? நீங்க எந்த காலேஜில் மெடிசின் முடிச்சீங்க டாக்டர்? நான் முடிக்கவே இல்லை. அப்படியா? நான் டாக்டர் மட்டும் தான். நான் படிச்சு உழைச்சு வந்திருக்கேன். புரியுதா? சரி புரியுது. சரி அதுக்கடுத்து உனக்கு நான் டேப்லெட் கொடுக்க மறந்துட்டேன். வச்சுக்க. அப்ப எப்ப சாப்பிடுறது கொடுத்தீங்க? சொல்லணும்ல கொடுக்கும்போது. வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணுமா? அடக்கடவுளே. இப்பதான் தெரியுது. நம்ம ஹாஸ்பிட்டல்லே வச்சு சாப்பிட்டா டாக்டர் டென்ஷன் ஆகுறாங்க. இன்னும் மெடிசனியா? வேஸ்ட்ல போட்டுட்டேன் சரியா? இப்போ சாப்பிடக்கூடாது. வச்சுட்டேன். மாத்திரை கொடுக்க மாட்டேன். மாத்திரையோட பாக்ஸ் தான் கூப்பிட்டு அதுக்குள்ள அடிதான் மாத்திரை. சரி சரி முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் இல்ல. அம்மா கல் தெரியுது. உங்களுக்கு நல்லா காப்போ. தந்தாங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாமே செஞ்சுட்டு கால சவுட்
போறேன். சரி சரி பார்த்து உங்க காலை நீங்க சவுட்டிடாதுங்க, வலிக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது இருந்தா இன்னைக்கு சொல்லிடுங்க. ஆமா, இந்த போன மாசம் டாக்டர் வந்து உங்களுக்கு அந்த விட்டமின் சிறப்பு தந்தாங்கல்ல, குடிச்சிங்களா? சொல்லுங்க டாக்டரு. என்ன டாக்டர் சிரிக்கிறீங்க? நீங்க பாட்டுக்கு பரோட்டாவும் இறைச்சியுமா சாப்பிட்டுட்டீங்க, வயிறு வலின்னு சொல்லுவீங்க. அந்த விட்டமின் சிறப்பு குடிச்சிங்களா நீங்க? நோட் பண்றாங்க. இந்த ஆளு ஜெயிலுக்கு போறாங்க. என்னது? இந்த ஆளு ஜெயிலுக்கு போக போறாங்களா? அப்படினா நீதான். சரி சரி. வந்து உடனே பேசிட்டு இருக்க, நான் என்ன இருக்க வேண்டாமா? அதுக்கு ஏதாவது மாத்திரை இருந்தா தந்துருங்க, ரொம்ப பேசாம அமைதியா இருக்கிறது. அதுக்கெல்லாம் மாத்திரை கொடுக்க கூடாது. மயக்க ஊசி தான் கொடுக்கணும். மயக்க ஊசி எடுக்கணுமா? சரி, உங்களுக்கு இப்படி எல்லாம் டென்ஷன் ஆனீங்கன்னா பிபி கூடாதா? இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ டாக்டர் பார்த்து, கடைசியில் உங்களுக்கு பிபி ஏறிட போகுது. எனக்கு பிபி தான், நானே சரி பண்ணிக்குவேன். நான் தான் டாக்டர். சரி இந்தாங்க, நீங்க தந்த டேப்லெட் ஒரு மாத்திரை போட்டுக்கிடுங்க. தண்ணி குடினா இப்போதைக்கு உனக்கு மயக்க ஊசி தான் போடணும். ஐயோ டாக்டர், இனிமே நான் பேச மாட்டேன். எனக்கு தெரியும், இது வாயை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ. இது இங்க போட்டா உனக்கு நீ வாயால பேச முடியாது. ஐயோ, அதனால இப்பவே பேசிக்க. உடம்ப கிளியர் பண்ண சொன்னா சொல்லி. அதுக்கு பேசினா உன்னால பேச முடியாதுல்ல, அப்படியே இருக்கணும். சரியா? இந்த ஆளு தலைக்கு என்ன தேய்க்க கூடாதா டாக்டர்? இந்த ஆளு கன்ஃபார்மா ஜெயிலுக்கு போக போறாங்க. சரிக்கா, இது போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறாங்களா? பெண்ணு கழுத்துல குத்திராம டாக்டர். சரி, வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா இப்பவே சொல்லி. ஏகப்பட்ட பிரச்சனை. பிள்ளைங்க எந்த கடைக்கு போனாலும் வாங்கி கேட்குது. கிண்டர் ஜாய் வாங்கி கேட்குது, பர்கர் வாங்கி கேட்குது. நான் சொன்ன பிரச்சனை அந்த பிரச்சனை கிடையாது. வந்துச்சியா? சரி, மைங்கோல் இல்லை, கொண்டு பிட்டிங்க. ஒன்னதான் கடைசியில் போலீஸ் பிடிக்க போகுது. நீங்கள் எழுதி வச்ச டைலாக் உங்களுக்கே வந்துடுச்சு. இன்னும் முடியல வெட்டுறாரு. நான் இப்போ மாறிட்டேன். நான் ஒரு ஹேர் ஸ்டைல் கரெக்டாக பாருங்க டாக்டர், உங்கள் நிலைமை மாறி போச்சு பாருங்களேன். டாக்டராக இருந்தவன் இப்போ வேலையை விட்டுட்டு ஹேர் ஸ்டைலிஸ்ட். ஐப்ரோஸ் அப்போ இனிமேல் டாக்டர் தொழில் வேண்டாமா? கழுத்துல தான் நான் இது. டாக்டர், இந்த கண்ணுகளை நீங்க பாப்பீங்களா? கண்ணு பிரச்சனை பாப்பீங்களா? இப்ப நீங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆயிட்டீங்கல்ல? என்னாலே முடிஞ்சா நான் கண்ணுல ஊசி குத்திடுவேன். சரி, நான் ஃபீஸ் தந்துடட்டுமா? நீ எவ்வளோ செலவாச்சு? நீ உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளவு டாக்டர்? நீ ரொம்ப ஓவரா பேசிட்ட, அதனால மில்லியன் கொடு. மில்லியன் கொடுக்குறேன்.